तापत्रय विनाशाय कृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। இந்த ஸ்கந்தத்தினுடைய இரண்டு கதாபாத்திரங்கள், ஆறாவது ஸ்கந்தத்தினுடைய இரண்டு கதாபாத்திரங்கள், ஒன்று அஜாமிலோபாக்கியானம், மற்றொன்று விருத்ராசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனுடைய, இப்போ அவனை பற்றித்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சித்திரகேது என்று சொல்லக்கூடிய இந்த ராஜாதான் பின்னாடி விருத்ராசுரனாக வருகிறான் என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த உபாக்கியானத்திலிருந்து நமக்கு என்ன செய்திகள் சொல்ல வரப்படுகிறது? போஷணம் என்ற இந்த ஸ்கந்தத்துக்கு பெயர் கொடுத்திருக்கிறார் வியாச பகவான் அல்லது சுக மகர்ஷி. சர்கோ விசர்கஸ்ச ஸ்தானம் போஷணம் ஊதயः மன்வந்தரः ஈசான கதா நிரோதः முக்திஹி ஆஸ்ரயः. இந்த ஸ்கந்தமானது போஷணம். இன்னும் ஒருபடி மேலே போய் நாம் பார்க்க வேண்டுமானால், பதஞ்சலி முனிவர் சொல்லுகிறார், பஞ்ச கிளேஷாணி அப்படின்னு சொல்றார். ஒரு ஜீவனுக்கு 5 விதமான கிளேஷங்கள் இருக்கிறது. அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷ. இந்த 5ஐயும் தான் பாகவதம் எடுத்துக்கொள்கிறது. அறியாமை, அறியாமையிலிருந்து அஸ்மிதா அகங்காரம், அகங்காரத்திலிருந்து ராக துவேஷ, அபினிவேஷ பற்று. இந்த 5ஐயும் நீக்கினால்தான் ஜீவனானவன் ஜீவ யாத்திரையிலே இறைவனை அடைய முடியும். இப்ப இந்த 5ஐயும் 3ஆக பிரிச்சிடலாம். தமோ குணத்திலிருந்து வரக்கூடிய தடை, கிளேஷம்,
ரஜோகுணத்திலிருந்து வரக்கூடிய தடை, அதற்குண்டான கிளேஷம். கிளேஷம்னா என்னது? மனதில் இருக்கக்கூடிய தாபங்கள், அழுக்குகள். பிறகு கடைசியா இருக்கக்கூடிய அறியாமை, அவித்யா. சத்துவ குணத்திலிருந்து இருக்கக்கூடிய ஆவரண சக்தி. இதை அறியாமை என்னிடம் இருக்கு, அகங்காரம் என்னிடம் இருக்கு, விருப்பு வெறுப்பு என்னிடம் இருக்கு, அபினிவேஷம் என்று சொல்லக்கூடிய பற்றுதல் பயம் என்னிடம் இருக்கு, இதெல்லாம் நீ போக்கிக்கோன்னா நம்முடைய மனம் கேட்காது. எங்கிட்டலாம் இது இல்லையேன்னு சொல்லி அப்போ அங்க அதுக்கு ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து அதனால் என்னென்னலாம் தடைகளை ஒரு ஜீவன் சந்திக்கிறது தன் வாழ்க்கையிலே. எப்படி அதிலிருந்து அந்த ஜீவன் வெளியேறி வருகிறது? அப்போ எங்க நீங்கள் எந்த ஒரு சாஸ்திர அறிவை பெற்றாலும் அது ஜீவனை எப்படியாவது இறைவனிடத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். ஜீவனிடத்தில் இருக்கக்கூடிய தடையை நீக்கி ஜீவனை எப்படியாவது இறைவனிடத்திலே கொண்டு சேர்த்து விட வேண்டும். அதுதான் அதனுடைய நோக்கம். சாஸ்திரம் படிப்பது என்பது சும்மா கதையை வாங்கிவிட்டு போவதல்ல. அது புராணமாக இருந்தாலும் சரி, இதிகாசமாக இருந்தாலும் சரி, கீதை உபனிஷதங்களாக இருந்தாலும் சரி, அது கேட்பதற்கு, ரசிப்பதற்கு, அதை மற்றவரிடத்திலே சொல்லுவதற்கு அல்ல. அது நம்முடைய வாழ்க்கையோட கலந்து நம்முடைய வாழ்க்கை சாஸ்திரத்தில் சொன்ன வண்ணம் வாழ்க்கையாக மாறுவது. ஏன் அவ்வாறு நடக்கவில்லை? ஏன் சாஸ்திரத்தை நான் செவிமடுக்க மாட்டேங்கிறேன்? ஏன் குருவனுடைய உபதேசத்தை நான் கேட்க மறுக்கிறேன்? என அந்த கேள்வி சித்திரகேதுவுக்கு வருகிறார். நாம் எல்லாம் நிறுத்தினோம். சித்திரகேது கேட்கிறான் நாரத மகிழ்ச்சியிடத்திலும் மற்ற முனிவர்களிடத்திலும், நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள், குழந்தை வரம் இல்லை, குழந்தை வரம் கொடுங்கள் என்று கேட்டேன். அப்பொழுதே நீங்கள் சொல்லி இருக்கலாமே, குழந்தையினுடைய வாழ்க்கை முறையினால் உனக்கு என்னென்னலாம் கஷ்டங்கள் வரப்போகிறது என்று நீங்கள் சொல்லி இருக்கலாமே. ஏன் நீங்கள் சொல்ல மறுத்தீர்கள்? இப்பொழுது ஏன் நீங்கள் சொல்லுகிறீர்கள்? அப்பொழுது நீங்கள் மறுத்ததற்கும் இப்பொழுது நீங்கள் சொல்லுவதற்கும் என்ன அவசியம் வந்தது? அங்கே ஏன் நீங்கள் நிராகரித்தீர்கள்? அங்கே உனக்கு மோகமும் காமமும் ராகமும் அகங்காரமும் உனக்கு மேலோங்கி இருந்தது. அப்பொழுது உனக்கு இந்த விஷயத்தை கூறினால் நிச்சயமாக அது உனக்கு ஏற்புடையதாக இருக்காது. எங்கே மோகம், காமம், ராகம், மதம், கர்வம் இதெல்லாம் எங்கே இருக்கிறதோ அங்கே இந்த ஞானம் தேவைப்படாது. அந்த ஞானத்தை கொடுத்தாலும் அந்த ஜீவனால் அதை பெற முடியாது. ஏன்னா பெற வேண்டும், ஒன்றை பெற வேண்டும்னா அதுக்கான பாத்திரம் தயாராக இருக்கணும் இல்லையா? தண்ணியை ஒரு பாத்திரத்தில் பிடிக்கணும்னா அந்த தண்ணி பாத்திரமானது ஓட்டை இல்லாமல் இருக்கணும், சுத்தமா இருக்கணும், தண்ணி பிடிக்கக்கூடிய தகுதியோடு இருக்கணும். ஏற்கனவே அதுல அழுக்கு இருக்கு, ரெண்டாவது ஓட்டையா வேற இருக்கு, மூன்றாவது பிடிக்கக்கூடிய தகுதியிலேயே அந்த பாத்திரம் உடைந்து வேற இருக்கு. அப்ப எப்படி அந்த பாத்திரம் தண்ணி பிடிப்பது?
ஆகையினாலே உனக்கு இந்த ஞானத்தை நாங்கள் அங்கே கொடுக்க விருப்பப்படவில்லை. இப்பொழுது உனக்கு ஏன் நாங்கள் கொடுக்கிறோம் என்று கேட்கின்றாயா? அதூனா புத்ரினாம் தாபா பவ தைவானுபூயதே ஏவம் தாரா கிருஹாராயோ விவிதைஸ்வர்ய சம்பதா. பலவாறாக இருக்கக்கூடிய செல்வங்கள், அதுதான் வாழ்க்கையினுடைய இலக்கு என்பதாக உனக்கு இருந்தது முன்பு. விவித ஐஸ்வர்யம், விவித தாரா, விவிதம் என்றால் பலவிதமான செல்வங்கள், பலவிதமான குழந்தைகள், பலவிதமான மனைவிமார்கள், பலவிதமான வீடுகள், கிருஹா, விவிதைகி சம்பதா, விதவிதமான சம்பத்துக்கள், செல்வங்கள். இவைகள் எல்லாம் உனக்கு மிகவும் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. இதுதான் வாழ்க்கையின் இலக்கு, இதை அடைவதுதான் வாழ்க்கையிலே ஒருவனுடைய இலக்கு என்பதாக இருந்தது. தவறில்லை. அதுதான் வாழ்க்கையின் இலக்கு என்று நீ போகின்ற வரை, நீ போன வரை, எது வாழ்க்கையின் உண்மையான இலக்கோ அதை நோக்கி நீ வருவதற்கு உன்னுடைய மனம் தகுதியோடு இல்லை, தயாராக. சரி, இந்த நீ தேடி ஓடினாய், மனைவி, குழந்தைகள், செல்வங்கள், ஐஸ்வர்யங்கள், வீடு, தேகம், இதெல்லாம் தேடி ஓடினாய் அல்லவா? அது உனக்கு என்ன கொடுத்து விட்டது? என்ன அனுபவத்தை உனக்கு இப்ப கொடுத்திருக்கிறது என்றால், நீ தேடியது மன நிறைவை, மன அமைதியை, சந்தோஷத்தை, முழுமையை, பாதுகாப்பு உணர்வை. ஆனால் இப்பொழுது உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது? பயத்தை, பந்தத்தை, சோகத்தை, கவலையை, ஆயாசத்தை, மன தளர்ச்சியை, உடல் தளர்ச்சியை, வெறுப்பை, வாசனைகளை, ரோகத்தை எல்லாம் சேர்த்து. இதையெல்லாம் நீ பெற்றதற்கு பிறகு இப்போடைய மனது எப்படி இருக்கு? மனசுல போய் கேட்கணும், மனசுல போய் பார்க்கணும். எல்லாம் என்னிடம் இருக்கு, நான் கேட்டது எல்லாம் என்னிடம் இப்போது இருக்கு. மற்றவர்கள் இல்லாதது, மற்றவர்களிடத்திலே இல்லாதது கூட என்னிடம் இருக்கு. என்னிடம் என்னென்னலாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அதுவும் என்னிடம் இருக்கு. இப்போ சம்பத்தினுடைய நோக்கம் என்ன? செல்வத்தினுடைய நோக்கம் என்ன? அது சந்தோஷம் அப்படின்னு நினைச்சோம். அதனாலதான் அதை சேர்ப்பதிலேயே வாழ்க்கையை தொலைக்கிறோம், நம்முடைய ஆயுளை தொலைக்கிறோம் அல்லவா? உறவுகள் வேண்டாம், உடைமைகள் வேண்டாம், தர்மங்கள் வேண்டாம், ஆரோக்கியம் வேண்டாம், கடவுள் வேண்டாம், புண்ணியம் வேண்டாம், எனக்கு தேவை செல்வம் தான். ஓடினோம் அல்லவா? நேரமே இல்லைன்னு சொல்றோம். அம்மா அப்பாவை பார்த்துக்க நேரம் இல்லை. அப்பா அம்மா நேரத்தை நான் செலவு செய்வதற்கு தயாராக இல்லை, நேரம் இல்லைங்க. அவ்வளவு பிஸியா இருக்கான. நாய்க்கு உட்கார்றதுக்கு நேரம் இல்லை. நானும் ஓடிட்டே இருக்கேன். அம்மா அப்பாவிடம் பேசுவதற்கோ, அம்மா அப்பாவுடன் நேரத்தை கொடுப்பதற்கோ, அம்மா அப்பாவுக்கு பணிவிடை செய்வதற்கோ, உறவுகளோடு உறவாடுவதற்கோ, நட்பை பரிமாறிக்கொள்வதற்கோ, சேவகம் செய்வதற்கோ நேரம் இல்லை. சரி, ஓடினாய்.
இப்பொழுது உன்னுடைய மனம் என்ன சொல்லுங்க? கார்ல பெட்ரோல் போடுறோம், டேங்க் ஃபுல்லா நிரப்புறோம், ஓட ஆரம்பித்ததுக்கு பிறகு அது குறைந்து கொண்டே வருவதை பார்ப்போம். இந்த பெட்ரோல் தீர்ந்து போவதை பார்ப்போம். அதே போல நான் ஓடினேன், வாழ்க்கை முழுக்க ஓடியாகிவிட்டது. 30 வருட காலங்கள், 20 வருட காலங்கள் ஓடியாகிவிட்டது. நான் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, பெட்ரோலை போல சேர்த்தாச்சு. இப்ப இவைகள் என்ன பண்ணிருக்கணும்? சந்தோஷம்ங்கிற அந்த மார்க்கத்தை நோக்கி என்ன ஓட வச்சிருக்கணும். பெட்ரோல் உள்ளே போனது பிறகு எப்படி வண்டி ஓடியதோ அதே போல எனக்குள்ளே இவைகள் எல்லாம் வந்து என்னை ஆரோக்கியமாக, ஆனந்தமாக, அமைதியாக, அன்புடன், சேவாபாவத்துடன் இறைவனை நோக்கி ஓட வச்சிருக்கணும். அல்லது இந்த உலகத்திலேயாவது நான் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பதற்கு உண்டான அந்த சக்தியை கொடுத்திருக்கணும். அவையெல்லாம் என்ன செய்து விட்டதாம்? அவர் சொல்றார், மனசஹா தாபஹா பவதா ஏவ தாபஹா அனுபூயதே. இனி இப்பொழுது இவைகளின் மூலமாக கிரகம், ஐஸ்வர்யம், தாரா, புத்திர, தேக, சம்பத், செல்வம் இவைகளினாலே ஏவம் இவைகள் எல்லாவற்றின் மூலமாக பவதா தாங்கள் அதுனா இப்பொழுது தாபஹா அனுபூயதே தாபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது நம் எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய அனுபவம். இந்த அனுபவத்தை சித்திரகேதுவும் அனுபவிக்கின்ற அனுபவத்தை தான் சொல்லுகிறார்களே தவிர சாஸ்திரம் வேற எதையும் புதிதாக சொல்லவில்லை. இப்ப அடுத்த கேள்வி மனசுல வரும், மனைவியால் தாபமா, குழந்தையால் தாபமா, வீட்டினால் தாபமா, தேகத்தால் தாபமா, ஐஸ்வர்யத்தினாலே சம்பத்தினாலே தாபமா, உறவுகளினாலே தாபமா என்றால் இறைவனுடைய படைப்பிலே, ஏன்னா இதெல்லாம் இப்ப நாம சொன்னது எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது, நம்மால் படைக்கப்பட்டதல்ல. இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பொருளிடத்திலிருந்து எனக்கு தாபம் எப்படி வர முடியும்? அப்படி வந்தது என்றால் இறைவன் குறைபாட்டுடன் உலகத்தை படைத்திருக்கிறான் அர்த்தம் இல்லையா? இறைவன் குறைபாட்டுடன் உலகத்தை படைத்தான் என்றால் அவன் குறைபாடு உடையவன். என்னை போல அவனும் குறைபாடு உடையவன். ஆகையினாலே தான் குறைபாடு உடைய ஒருவன் குறைபாட்டை சரி செய்து கொள்வதற்காக ஜீவராசிகளை எல்லாம் படைத்து ஜீவராசிகளிடத்தை தன்னுடைய விருப்பு வெறுப்பை திணித்து அதன் மூலமாக தன்னுடைய குறைபாட்டை பூர்த்தி செய்து கொள்கிறார். எதை போல? நம்ம ஜீவராசிகளை ஒரு ஜீவன் சொல்லுகிறது, நான் சிறு வயதிலே நான் கலெக்டராக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அது நடக்கவே இல்லை. அதனால என் குழந்தை எப்படியாவது படிக்க வைத்து கலெக்டர் ஆக்கி விட வேண்டும். எதற்கு நீ ஆக்குகிறாய்? அந்த குழந்தையை கலெக்டர் ஆகணும், உனக்கு என்ன வந்தது? என்னுடைய மனசுல இருந்த தாபம் அந்த குழந்தையை கலெக்டர் ஆக்கி பார்த்ததுனால என்னுடைய தாபம் தீர்ந்தது. உண்மையிலேயே தீர்ந்ததா என்றால் தீர்ந்ததை போன்ற ஒரு பாவம் இருக்கு, அவ்வளவு. உண்மையிலேயே தீரல. அப்படி தீர்ந்தது என்று சொன்னால் என்ன சொல்லியிருக்கணும்? அந்த ஜீவன் ரொம்ப சந்தோஷம், என்னுடைய ஆசையை நிறைவேற்றி விட்டாய், ஆகையினாலே இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை, நீ சந்தோஷமா உன்னுடைய வாழ்க்கையை நீ
வாழ்ந்து கொள்ளலாம். நான் இனிமேல் உன்னை எவ்வகையிலும் பின்தொடர மாட்டேன். நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போ, நான் என் வாழ்க்கையை இனிமேல் வாழ அப்படிதானே சொல்லணும். ஆனா இந்த ஜீவன் என்ன செய்கிறது? எங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் தினந்தோறும் மிரட்டி, என்னாலதான் நீ கலைக்கலாம், என்னாலதான் நீ கலைக்கலாம், என்னால்தான் உனக்கு இந்த பெயர், பணம், பதவி, புகழ் எல்லாம். ஆகையினாலே என்னை பார்த்து கொள்ள வேண்டிய முழு பொறுப்பு உனக்கு சொல்றேன். என்னை எவ்வகையிலும் கைவிட்டு விடாது. பெரிய பாவம். தினந்தோறும் மிரட்டுவது, தினந்தோறும் மிரட்டுவது, தினந்தோறும் எதிர்பார்த்து கொண்டே இருப்பது, தினந்தோறும் தான் செய்த காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லி காட்டுவது. அப்ப இந்த ஜீவன் உண்மையிலேயே நிறைவுடன் இல்லை. காரணம் என்ன? யாரோ ஒருத்தர் அனுபவிக்கக்கூடிய அனுபவத்திற்கு இவர் உரிமை கொண்டாட முடியாது. இவருடைய மனதில் என்ன இருந்து கொண்டே இருக்கும்? நான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கவில்லையே. இன்னொரு ஜீவன் அனுபவிப்பதற்கு நான் முயற்சி எடுத்தேன், பட் நான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்காத போது அது குறைபாடுதான். என் வாழ்க்கை முழுக்க இறக்கின்ற வரை அது எப்படி எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து விடும்? இன்னொரு ஜீவன் சந்தோஷமா இருக்கிறது எப்படி எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து விட முடியும்? இந்த உணர்வு பகவானுக்கு வந்துடும். நான் சந்தோஷமாக இல்லை, நிறைவுடன் இல்லை, ஆகினாலே ஜீவராசிகளை படைத்தேன், ஜீவராசிகள் நிறைவடைவதுதான் என்னுடைய நிறைவு அப்படின்னு பகவானும் குறைபாடு உடையவராக ஆகிவிட்டார் என்றால் நம்மை தினந்தோறும் நாம் மற்ற ஜீவராசிகளை பிராண்டுவதை போல நம்மையும் இறைவன் பிராண்டி கொண்டே இருப்பான். ஆனால் நீங்கள் என்ன பாருங்கள், மாணிக்கவாசகர் பெருந்தகை சொல்கிறார் திருவாசகத்துல, உன்னை போல பைத்தியம் யாராவது உண்டா சிவபெருமானே? நீ சரியான ஏமாளி. பகவானுக்கு ஆச்சரியம் வருது. என்னப்பா எல்லாரும் திட்டுகிறா, நீ என்ன திட்டுகிறாயா? என்ன ஒருத்தர் திட்டான்னு திட்டுறா, பைத்தியமே ஒருத்தர் திட்டுறா, நீயும் என்னை திட்டுகிறாயாப்பா? எந்த வகையிலே என்னை இந்த மாதிரி பைத்தியக்காரன் சொல்லுகிறாய், பழைக்க தெரியாதவன் சொல்லுகிறாய்? மாணிக்கவாசகர் சொல்றார், உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் எல்லாம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குப்பை எல்லாவற்றையும் வியாபாரி இடத்திலே போட்டுவிட்டு நல்ல பொருளை வாங்கும். ஆனால் நீயோ எங்களிடம் இருக்கக்கூடிய குப்பை எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு உன்னையே கொடுக்கிறாய். உன்னை போல ஏமாளி யாராவது இருக்க முடியுமா? அப்ப எவ்வளவு புனிதமானவனாக இருந்தால், எவ்வளவு சுதந்திரமானவனாக இருந்தால் இந்த ஒரு அனுபவத்தை பெற முடியும். அப்ப இறைவன் எவ்வகையிலும் குறைபாடு உடையவன் அல்ல. அப்படின்னா இறைவனுடைய படைப்பிலே எதுவுமே குறைபாடு இல்லை என்றால் நம்முடைய மனதிலே தாபம் இருக்கு. புத்திரனால் தாபம், புத்திரியால் தாபம், செல்வத்தால் தாபம், வீட்டினால் தாபம், மனைவியால் தாபம், கணவனால் தாபம். அப்போ இதெல்லாம் இறைவனுடைய படைப்புன்னா இந்த படைப்பு எனக்கு எப்படி தாபத்தை கொடுக்க முடியும்? என்னுடைய மனதிலே தாபம் இருக்கு. அப்ப இந்த தாபத்துக்கு காரணம் இறைவனும் அல்ல, இறைவனுடைய படைப்பும் அல்ல என்றால் இந்த தாபத்துக்கு யாரு காரணம்? முழுக்க 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 இந்த தாபத்துக்கு காரணம் நம்முடைய அறிவிலே இருக்கக்கூடிய தெளிவு இன்மைதான். சரியான புரிதல் இல்லாமைத்தான், சரியான அறிவு இல்லாமைத்தான் நம்முடைய மனதிலே தாபத்துக்கு அவைகள் காரணமாக இருக்கே தவிர உலகத்தில் படைக்கப்பட்டவை எதுவும் காரணம் இறைவனுடைய படைப்பு. இறைவனுடைய படைப்பு
ஒரு ஜீவனுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர துன்பத்தை கொடுக்க முடியா. அப்படி கொடுத்தால் அந்த படைப்பு தேவையில்லை, அந்த படைப்பாளையும் தேவையில்லை. படைப்பையும் நான் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை, படைப்பாளையும் நான் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. படைப்பையும் கொண்டாடு படைப்பாளையும் கொண்டாடுன்னா எப்ப கொண்டாட முடியும்? படைப்பாளி படைப்பு இரண்டும் உத்தமமானதாக இருந்தால், போற்ற தகுந்ததாக இருந்தால். ஒரு உணவு விடுதிக்கு போகிறோம். நமக்கு வேணும் என்று சொல்லக்கூடியதை விரும்பி வேண்டுகிறோம். அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், நாக்கில் வைக்கிறோம். ரொம்ப 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 சுவையோடு கூடியிருக்கிறது, ஆரோக்கியமாகவும் இருக்கிறது, நன்றாகவும் இருக்கிறது, சந்தோஷத்தை கொடுப்பதாகவும் இருக்கிறது, மன நிறைவை கொடுப்பதாகவும் இருக்கிறது, வயிற்று பசியை போக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. நிறைய பேரை கொடுக்கிறார்கள், நிறைவாக கொடுக்கிறார்கள். நாம் என்ன பண்ணுவோம்? சாப்பாட்டையும் வாழ்த்துகிறோம், சாப்பாடு போட்ட அந்த உரிமையாளரையும் மனதார வாழ்க்கிறோம், வாக்காளையும் மனதாரையும் வாழ்த்து வருகிறவர். யாரையும் சொல்றதில்லை. இந்த நிறைவனுடைய தன்மை, வாழ்த்துகின்ற தன்மை என்ன? மீண்டும் அதே உணவு விடுதியை நாடுகிறோம். நாம் நாடுவதோ மட்டுமல்லாமல் யாராவது அந்த பகுதிக்கு நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் போனால் இங்கே போய் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு சாதாரண உணவு விடுதிக்கு உணவை கொடுப்பவனுக்கே, இந்த உரிமையாளருக்கே இவ்வளவு நாம் வாழ்த்துகிறோம் என்றால், இறைவனால் படைக்கப்பட்ட எப்படி நமக்கு துக்கத்தை கொடுக்க முடியும், தாபத்தை கொடுக்க முடியும்? ஏன்னா இதே பொருள்தான் நான் முன்னாடி அணுகும் போது சந்தோஷத்தை கொடுத்ததாக நான் உணர்ந்தேன், பாதுகாப்பை கொடுத்ததாக, சந்தோஷத்தை கொடுத்ததாக, மன அமைதியை கொடுத்ததாக. இதே உலகத்தைத்தான், இதே பொருள்களைத்தான் நான் உணர்ந்தேன் பாதுகாப்புடன். ஆனால் இப்பொழுது என்னுடைய மனம் அதே பொருளை அணுகும் போது, பார்க்கும் போது தாபம் உடையதாக தோன்றுகிறது. எப்படி? ஒரே பொருள் எப்படி எனக்கு ரெண்டு விதமாக தோன்ற முடியும்? ஒரே மனிதன் எப்படி எனக்கு ரெண்டு விதமாக தோன்ற முடியும்? நேற்று வரை இன்பம் கொடுத்தவன் இன்று துன்பத்துக்கு காரணமா இருக்கான். நேற்று வரை எனக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மை கொடுத்து நீங்க பாதுகாப்பு உணர்வோட கொடுக்கக்கூடியவரா இருக்கார். எப்படி? நேற்று வரை எனக்கு பணமானது பெரிதாக தெரியவில்லை, எனக்கு பணம் பெரிதாக தெரிகிறது, பாதுகாப்பு கொடுப்பதை போல தெரிகிறது. எப்படி? ஒரே பொருள் ஒரு நாள் ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது, இன்னொரு நாள் இன்னொரு அனுபவத்தை கொடுக்கிறது. அப்போ இது பச்சோந்தியை போல நிறம் மாறிக்கொண்டே இருக்கா உலகம்? விதவிதமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி மாறிக்கொண்டே இருந்தால் இந்த உலகமானது நான் கேட்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்க முடியாதே. அப்ப இறைவனுடைய படைப்பும் தோஷம் உடையதாக ஆகிவிடுமே. இந்த இடத்துலதான் சாஸ்திரமும் குருவும் நமக்கு உதவி செய்ய வருகிறார். மனதில் உனக்கு தாபம் இருக்குப்பா, எதை நீ நாடி போனாயோ, எது உனக்கு நிறைவை கொடுக்கும் என்று போனாயோ, அது உனக்கு நிறைவை இப்பொழுது கொடுக்காத அனுபவத்தை நீ பார்க்கிறாய். ராஜ்யமோ, சேனைகளோ, கஜானாவோ, வேலைக்காரர்களோ, மந்திரிகளோ, சிநேகிதர்களோ, மனைவிமார்களோ, புத்திரனோ, பௌத்திரியோ, ராஜ்ய சுகமோ, ராஜாங்கமோ, பூமியோ, எல்லாம் உனக்கு இப்பொழுது தாபத்தை கொடுத்திருக்கிறது. அந்த தாபத்தினுடைய வெளிப்பாடுதான் இங்குதான் ஏன் நான் வெளிமுகத்திலிருந்து உள்முகமாக திரும்புகிறேன், அல்லது வெளிமுகத்திலிருந்து உள்முகமாக திரும்புவதற்கு எனக்கு முக்கியமான சாதனம் தேவைப்படுகிறது. அந்த சாதனம் தான் இங்கே சொல்கிறார்.
வைராக்கியம். அந்த வைராக்கியமானது வருவதற்கு எனக்கு இந்த அனுபவங்கள் அத்தனையும் தேவைப்படுகிறது. புத்திரனிடத்திலிருந்து அனுபவம், புத்திரியிடத்திலிருந்து அனுபவம், செல்வங்களிடத்திலிருந்து அனுபவம், வீட்டிடத்திலிருந்து அனுபவம், தேகத்திடத்திலிருந்து அனுபவம், உணர்வுகளிடத்திலிருந்து அனுபவம், உறவுகளிடத்திலிருந்து அனுபவம், கலைகளிடத்திலிருந்து அனுபவம், எல்லாவற்றிலிருந்தும் எனக்கு அனுபவங்களானது கொடுக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன? அதிலேயே அழுந்தி கிடப்பதற்காக, தன்னுடைய வாழ்க்கையை அதிலேயே மாய்த்துக் கொள்வதற்காக அல்ல. அழகான உதாரணம் கொடுக்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதால். 5 பொருளை உதாரணம் கொடுக்கிறார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்திலே பலம் வாய்ந்தது. அதுல ஒன்று யானை, முதலை, சிங்கம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்திலே பலம் வாய்ந்தது. ஒன்றை காட்டிலும் ஒன்று பலம் வாய்ந்தது. ஆனால் அதற்கு பலகீனமான தன்மை உண்டு. அந்த பலகீனமான தன்மையை ஒருவன் கண்டுபிடித்து அந்த பலகீனமான தன்மையிலே ஒருவன் தன்னுடைய இயக்கத்தை செலுத்தினால் அந்த ஜீவன் எவ்வளவு பலம் வாய்ந்த ஜீவனாக இருந்தாலும் இந்த பலகீனமான தன்மையிலே போய் விழுந்து விடுகிறது. கடலிலே மீனானது பலம் வாய்ந்தது. சுறாமீன், ஷார்க்ஸ் போன்றிருக்கக்கூடிய பலம் வாய்ந்த மீன், பெரும் கப்பலை கூட தகர்த்து விடக்கூடிய ஆற்றல் படைத்தவை மீன். அவ்வளவு பலம் வாய்ந்த மீன். அதுக்கு பலகீனம். வலையை விரித்தால் வந்து விழுகிறது, அல்லது ஆர்வ கோளாறுனாலே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று இல்லை, அதனால் வெளியிலே நான் போகிறேன் என்று ஜலத்தை விட்டு ஆகாய மார்க்கமாக தாவுகின்ற நேரத்திலே தன்னுடைய உயிரை பலி கொடுக்கிறது. காற்று வேண்டும் அல்லது ஆகாயத்தை பார்க்க வருகிறேன் என்று பலகீனமான தன்மை. யானை பலம் வாய்ந்தது. ஆனா அந்த யானையை பிடிப்பதற்காக இன்னொரு மதம் கொண்ட யானையை அதனோட உறவாட விடுறான். தன்னுடைய பலத்தை இழந்து மறந்து யார் வலையை விரித்தானோ அவனுடைய வலையிலே வந்து மாட்டிக்கொண்டு கடைசி வரை அவனுக்கு சேவகம் புரிவதாகவே இருப்பதை வண்டு மரத்தையே துளைத்து கொண்டு போய் அங்கே வாழ்வதற்கு அருகதை படைத்த வண்டு மகரந்தத்தை அருந்துவதற்காக மணல்களிடத்திலே வந்து பலமே இல்லாத மணல்களிடத்திலே வந்து மகரந்தத்தை அருந்தி அதிலே தன்னுடைய வாழ்க்கையை இழப்பதை பார்க்கிறோம். மோகித்து போய் இறப்பதை பார்க்கிறோம். இந்த மனமும் பலம் வாய்ந்த மனம்தான். ஆனா அந்த பலம் வாய்ந்த மனதை பலகீனப்படுத்தக்கூடிய குணங்கள் தான் ரஜோகுணம், தமோகுணம். வேற யாரும் காரணம் அல்ல. மனைவியோ, குழந்தைகளோ, செல்வங்களோ, ராஜ்யமோ, போகமோ, ஐஸ்வர்யமோ எதுவும் காரணம் அல்ல. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ரஜோகுணம், தமோகுணம் தான் பலகீனமான மனம் உடையவனாக, பலகீனமான ஜீவனாக ஆக்குவதற்கு, பலகீனமான ஜீவனாகவே நம்மை வைத்திருப்பதற்கு, ஒரு காலத்தில் நம்மை பலமுடையவனாக ஆக்குவதற்கு, ஜீவனை உயர்த்துவதற்கு விடாமல் இருக்கக்கூடிய சக்தி இந்த ரஜோகுணம், தமோகுணம். அதுதான் தாபத்துக்கு காரணம், வேற ஒன்றும் அல்ல. என்னுடைய மனதிலே தாபம் இருக்கே அப்படின்னா ரஜோகுணம், தமோகுணம்னு புரிஞ்சுக்கணும்.
அது யாரும் காரணமா இல்லை. இந்த ரஜோகுணம் தமோகுணம் என்ன செய்கிறது? ஜீவனை, பலமுடைய ஜீவனை பலகீனப்படுத்தி உடல் அளவிலே, உள்ளத்தளவிலே, அறிவளவிலே அவனை பலகீனமானவனாக ஆக்கி மீண்டும் மீண்டும் பிரகிருத்தியிடத்திலேயே சார்ந்து வாழக்கூடியவனாக தள்ளி பிரகிருத்தியினுடைய சுகத்தையே அனுபவிக்கக்கூடியவனாக எதிர்பார்த்து பிரகிருத்தியினுடைய சுகம்தான் வாழ்க்கையின் உன்னதமான சுகம் என்பதாக காண்பித்து அதிலேயே ஜீவனை மயக்கியும் துன்பத்திலும் பயத்திலும் கவலையிலுமேயே வைத்திருக்கக்கூடியவை இந்த ரஜோகுணம். இத ரெண்டு ரிஷிகளும் சொல்லுகிறார்கள் இவனிடத்திலே, அப்பா நீ ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் ஆழ்ந்து இருந்தவரை நீ இதையெல்லாம் நாடினாய். ராஜ்யம், ராஜ்ய போகம், சுகம், பூமி, ராஜ்ய பரிபாலனங்கள் எல்லாவற்றையும் நாடினாய். சுக்ருத் ஜனாகா, சிநேகிதர்கள் எல்லாம் எல்லாம் இப்பொழுது உனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டு, அதிலிருந்து உனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டு. என்ன அனுபவம்? இவைகள் எல்லாம் இந்த உலகத்திலே என்ன செய்யாது? அச்சலமாக இருக்காது. அது இந்த உலகத்துல சலமாகத்தான் இருக்கும். சலனம் என்றால் அதனுடைய தர்மம் நிலை இல்லாதவை. அர்ஜுனன்ட்ட பகவான் சொல்றார், இது அனித்யம் அசுகம் லோகம் ஆகமஹா அபாயினஹா அனித்யாஹா. இந்த உலகத்தினுடைய தர்மம், உலகத்தினுடைய தர்மம் அது நமக்கு இன்ப துன்பம் கொடுக்கல. அதனுடைய தர்மம் இதுதான். படைக்கப்பட்டவையினுடைய தர்மம் மாறிக்கொண்டே இருப்பது, நிலை இல்லாமல் இருப்பது. அது போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அது யாருக்காக போகிறது? படைப்பாளிக்காக போயிட்டே இருக்கு. நமக்காக அவைகள் இல்லை. நம்முடைய உத்தரவுக்காகவும் அவைகள் காத்து கொண்டிருப்பது இல்லை. நாம் சொல்லுவதை சிறமேற்கொண்டு செய்வதற்காகவும் உலகம் இல்லை. உலகம்னா எல்லாம், உறவுகளாக இருக்கலாம், செல்வங்களாக எல்லாமே. நமக்காக அவைகள் இல்லை. பின்னேதற்கு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவைகளிடத்திலிருந்து எனக்கு ஒரு அறிவு பெறப்பட வேண்டும், ஒரு அனுபவம் பெறப்பட வேண்டும் என்பதற்காக. அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப ரொம்ப குறைகளையே சொல்லிக்கொண்டு இதை செய்துவிட வேண்டும், அதை செய்து வேண்டும், இதையே நடக்கவில்லை, அதையே நடக்கவில்லை, இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம்னு பேசிக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா? வீடா இருந்தாலும் சரி, ஒரு அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாக இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரமா இருந்தாலும் சரி, இவர் எப்படி செஞ்சிருக்க கூடாது, அவர் எப்படி செஞ்சிருக்க கூடாது, இவர் எப்படி பண்ணிருக்கணும், அவர் எப்படி பண்ணிருக்கணும். இந்த நபரை கூப்பிட்டு, சரிப்பா நீ இதெல்லாம் சொல்கிறாயேந்தா, நீ தான் இதற்கு பொறுப்பாளி, நீ இன்றிலிருந்து எடுத்து நடத்து, நீதான் நிர்வாகி, சிறப்பாக செய் அப்படின்னு நாம கூப்பிட்டோம் வச்சுக்கோங்க, முதல்ல வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் நம்மால் செய்ய முடியாது, நமக்கு தகுதி இல்லை. ஒருவேளை அப்படியே தெரியாத்தனமாக நான் செஞ்சு காட்டுறேன் பாரு வாங்கினாலும் கூட அவர்களால் செய்ய முடியாத நிலைக்கு அவர்கள் அங்கே இருப்பதை அவர்களுடைய செயல்பாடுகளை உணர்ந்தார்.
இப்ப அவங்கள்ட்ட போய் நீ செய்கிறேன்னு சொன்னாயே, ஏன் இப்போ செய்யாமல் இருக்கிறாய் அப்படின்னா அப்போ அவ ஆரம்பிப்பார்கள், நான் செய்யணும் தான் நினைக்கிறேன், நாங்க யாருமே எனக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் மட்டும் எப்படி பண்ண முடியும்? நீ நினைப்ப தலைவன் இப்பொழுது நீ நினைத்த என்ன வேணா பண்ணலாமே. அங்க போனதுக்குதான் தெரிகிறது அது அதனுடைய இயக்கத்துக்கு ஏற்பத்தான் போய்கொண்டிருக்கிறது. யாரையும் என்னுடைய இயக்கத்திற்கு என்னுடைய நோக்கத்திற்காக திருப்ப முடியாது. என்னுடைய பலத்தை காமித்தோ, பதவியை காமித்தோ, அறிவை காமித்தோ யாரையும் எனக்கு ஏற்ப திருப்ப முடியாது என்பதை அவன் அங்கே உணர்கிறான். அப்போதுதான் முதல்ல அவனுக்கு அந்த தோல்வி உணர்வானது வரும். நாம் மற்றவர்களை எல்லாம் குறை சொல்லணும், இப்பொழுது நாம் அதே இடத்துக்கு வந்திருக்கிறோமே, ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இதுதான் உறவுகளிடத்திலும் நடக்கிறது. நான் பெற்ற பிள்ளை நான் சொல்வதை கேட்காமல் இருக்கிறானே, அவனை என்னால் என்னுடைய நோக்கத்துக்கு ஏற்ப வாழ வைக்க முடியவில்லையே, எனக்கு ஏற்ப வாழ வேண்டும் என்று என்னுடைய கணவனை நான் சொல்லுகிறேன், மனைவியை சொல்லுகிறேன், யாருமே எனக்கு ஏற்ப வாழ மாட்டேன்னு சொல்லி அதனுடைய தர்மம் சலாஹா நகர்ந்து கொண்டே இருப்பது. மேக கூட்டத்தை போல, காற்றை போல, நதியை போல, அதனுடைய தர்மம் சலாஹா. நாம் என்ன கேட்கிறோம்? அச்சலாஹா, மாறாம இருக்கணும்னு நினைக்கிறோம். அங்குதான் தாபம் என்பது வருகிறது. புரிந்து கொள்ளாத தன்மை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அம்மா அப்பாவை சார்ந்தே குழந்தைகள் வாழும்போது நமக்கு ரொம்ப கர்வத்தை கொடுக்கிறார். கர்வம் தான் சந்தோஷம். நாம் நினைச்சுக்கிறோம் சந்தோஷம் அந்த புள்ளிட்ட ஒன்று இல்லை. ஒவ்வொன்றுலையும் நீங்க பாருங்க, அது பேசாதவரை நான் பேசிட்டே இருக்கேன் அந்த குழந்தைகிட்ட. அது ஏதோ புரிந்ததை போல் நினைத்துக் கொண்டு தலையை ஆட்டுகிறது, பல்ல காட்டுகிறது, மூக்க காட்டுகிறது, கண்ணை காட்டுகிறது, சிரிக்கிறது. ஆஹா, நான் சொல்றதெல்லாம் கேட்டேன், சிரிக்கிறது பார், அதுக்கு நான் பேசுறதெல்லாம் புரிந்து விட்டது அப்படின்னு நினைச்சு நாம சந்தோஷப்பட்டுக்கிறோம். அந்த குழந்தையினால் சந்தோஷம் நினைச்சுக்கிறோம். இல்லை, ஒவ்வொரு செயல்பாட்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதே குழந்தை, எந்த குழந்தையை சந்தோஷம் கொடுத்தா நினைத்தோமோ அதே குழந்தையானது அதனுடைய சந்தோஷத்தை நோக்கி போகும்போது நான் கூப்பிட்டால் வரமாட்டேன்னு சொல்கிறான், என்னை அவமதிக்கிறான், என்னுடைய உணர்வுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான், எங்கிட்ட எதையுமே டிஸ்கஸ் பண்றது இல்லை, பேசுறது இல்லை, சொல்றது இல்லை, என்னை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது. அதனால எனக்கு தான் மாறிவிட்டான் என் பையன். சலாஹா, இந்த உலகத்தினுடைய தர்மம் அது மாறிக்கொண்டே இருப்பதுதான் அதனுடைய தர்மம். அதை உணராதவரை இந்த ஜீவன் குருவை நோக்கியும் வராது, சாஸ்திரத்தை நோக்கியும் வராது. அதனால்தான் நீ வராமல் இருந்தாய். இப்பொழுது நீ ஏன் வந்திருக்கிறாய் என்றால் உனக்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் தேவைப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவத்திலிருந்து இப்ப நமக்கு முதல் முறையாக ஒரு அறிவு வந்திருக்கு. என்னடானா, இவைகள் அத்தனையும் சலாஹா, சலம், அசைந்து கொண்டே இருப்பது, ஆடிக்கொண்டே இருப்பது, நிலையில்லாதது, மாறுபடும் தன்மை படைத்தது, மாறாத இறைவனை நோக்கி நம்மை திருப்பாதது, நம்மை எப்பொழுதுமே ரஜோகுணம் தமோகுணத்திலேயே வைத்திருப்பது, மோகம் சோகத்திலேயே வைத்திருப்பது, நித்தியமானது என்பது உனக்கு இப்பொழுது முதல் முறையாக அந்த அறிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த அறிவிலிருந்து வைராக்கியமானது உனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. இந்த வைராக்கியம் கிடைப்பதற்குத்தான் இந்த உலகமானது இயங்கிக் கொண்டிருக்கிறதே தவிர நமக்கு சந்தோஷம் கொடுப்பதற்காக. இது முதல் இந்த சித்திரக்கேது விடத்தில் நாம் கிடைக்கக்கூடிய முதல் உலகத்தினுடைய படைப்பினுடைய நோக்கமே உலகத்தை அபிமானித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவன்
உலகத்தை விட்டுவிட்டு இறைவனை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக உலகத்திலே ஒவ்வொரு அனுபவத்தையும் கொடுத்து இந்த அனுபவத்திலிருந்து நீ வைராக்கியத்தை பிறப்பா, ராகத்தன்மையிலிருந்து விராகத்தன்மைக்கு வா. முதல் படி பக்திலாம் அப்புறம், ஞானம்லாம் அப்புறம். உலகத்திடத்திலிருந்து எனக்கு முதல்ல வர வேண்டிய அனுபவம், அறிவு, விராகத்தன்மை, வைராகியம். அது வரல அப்படின்னா ரஜோகுணமும் தமோகுணமும் இந்த 5 பார்த்தோம் அல்லவா, தம்ப, தர்ப்ப, அபிமான, குரோத, ஆருஷ்வ, அஜ்ஞானம், இந்த 6ம் என்னை விட்டு நீங்காது. இந்த 6ம் உடையவன் இந்த உலகத்திலே ராட்சசீம் ஆசுரீம் செய்வ ஜகத் மோகினீம் ஸ்ருதா. ஜகத்துல மோகித்து கிடப்போம். ராட்சசீம் ஆசுரீம் செய்வ, ரஜோகுணம் தமோகுணத்துடன் இருந்து ராட்சசனாகவும் ஆசுரி சம்பத் கொண்டவனாகவும் ராட்சச சம்பத் கொண்டவனாகவும் இந்த ஜெகத்திடத்திலே மோகித்து கிடப்போம். மோகித்து கிடைக்கின்ற வரை சாஸ்திரமோ குருவோ இறைவனோ அந்த வாழ்க்கை முறையோ எதுவும் அவனுக்கு தேவைப்படாது. அப்ப இப்பேற்பட்டவர்கள் தான் இந்த உலகத்துல 99.9% அதனால்தான் இந்த உலகமானது இந்த 99.9% மக்களை இந்த உலகத்திலேயே மோகிக்க வைத்து அவர்களை இயக்கிக் கொண்டே இருக்கு. இப்ப நீங்க உடனே கேட்கலாம், இந்த ஞானத்தை கொடுத்து விட்டால் உடனடியாக அவன் மாறிவிடுவான் அல்லவா, அவனுக்கு நல்ல தெளிவு கிடைத்து விடும் அல்லவா, அவன் நிச்சயமாக இறைவனின்பால் திரும்பி விடுவான் அல்லவா அப்படின்னா முதல்ல வாங்கவே வரமாட்டான். பேர்பட்டவர்கள் ஞானத்தை வாங்க வரமாட்டான். இவர்களுக்கு ஞானம் தேவையில்லை, குரு உபதேசம் நிச்சயமாக தேவை. பின்ன இவர்களுக்கு என்ன வேண்டும்? குருட்ட போனா கூட, சாஸ்திரத்தை நோக்கி போனா கூட அதுல தனக்கு என்ன சௌக்கியம் கிடைக்கிறது, தனக்கு அதனால என்ன புகழ் கிடைக்கிறது, பதவி கிடைக்கிறது, பணம் கிடைக்கிறது, அங்கீகாரம் கிடைக்கிறதா, உலகம் என்னுடைய சொற்களை எல்லாம் கேட்க தயாராக இருக்கிறதா, அங்கும் தன்னுடைய இந்த 6ம் தான் வேலை செய்யுமே தவிர தம்பம், தர்ப்பம், அபிமானம், குரோதம், காருஷ்வம், அஜ்ஞானம், இந்த 6ம் தான் அங்கும் வேலை செய்யுமே தவிர எந்த இடத்துல இருந்தாங்க நமக்கு பார்க்கும்போது அவர்கள் உன்னதமான இடத்துல இருக்கிறார்கள் அதில் தோணலாம். ஆனா அவர்கள் சலமான சலஸ்வரூபமான மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அனித்தியமான உலகத்தை தான் சார்ந்து அனித்தியமான உலகத்திடத்திலே நித்தியமாக இருப்பதாக இருக்கிறார். என்னை பார்க்க ஒரு பத்திரிகை ஆசிரியர் வந்திருந்தார். பெரும் புகழ் படைத்த ஒரு ஆசிரியர் கொஞ்ச நாள் முன்பு வந்திருந்தார். அவர் அந்த பத்திரிகை பல வருட காலமாக ஆசிரியரா இருக்கார். அந்த பத்திரிகை ஆசிரியர் மட்டுமல்ல, ஆன்மீகவாதி அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். ஆன்மீக கூட்டங்களுக்கு எல்லாம் போவார். தன்னை ஒரு விவேகானந்தருடைய மாணவன் அப்படின்னு சொல்லிப்பார்.
என்னுடைய பரமகுரு காஞ்சி பெரியவர் தான் அப்படின்னு சொல்லிட்டார். ஆன்மீகம் பேசுவார், ஆன்மீக கட்டுரைகள் எழுதுவார், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துலாம் புஸ்தகமாக போடுவார். கருத்தரங்குகள், இலக்கிய கூட்டங்கள், பட்டிமன்றங்கள், சொற்பொழிவுகள், இதெல்லாத்துக்கும் போறார். வெளி உலகத்துக்கு அவர் நல்ல அறிமுகமான ஒரு பத்திரிகை நிறுவனர், பத்திரிகை பேராசிரியர். ஒரு 2 மாதத்துக்கு முன்பு என்னை பார்க்க வந்திருந்தார். மனைவியுடன் வந்திருந்தார். மனைவியோ ஒரு மெத்த படிக்கக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைகளை சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய பள்ளியிலே முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவர். இந்த 2 பேருக்கும் ஒரே ஒரு பையன், 35 வயது மதிக்க தகுந்த பையன், திருமணமாகாத பையன், திருமணத்துக்காக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பையன். கொரோனாவினுடைய அந்த பாதிப்பானது அந்த பையனுடைய உயிரை எடுத்து கொண்டு போய்விட்டது. இது நிகழ்வு. இப்ப இந்த 2 பேரும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் தானே. எல்லா இடத்திலும் போய் சாஸ்திரத்தை பேசியவர்கள் தானே. இவர்களும் நிறைய புஸ்தகங்கள் எழுதியவர்கள் தானே. ஆயிரக்கணக்கான குழந்தைக்கு கல்வி அறிவை கொடுத்தவர்கள் தானே இந்த பிரின்சிபல், தலைமை ஆசிரியர். இப்போ இந்த குழந்தை 35 வயது மதிக்க தகுந்த பையன் போய்விட்டான் என்று சொன்னபோது 2 பேரும் தன் வாழ்க்கையே முடிந்து விட்டதாக, யாரையும் பார்க்க விருப்பப்படவில்லை, யாரிடமும் பேச விருப்பப்படவில்லை, எந்த பொது நிகழ்ச்சிக்கும் போவது கிடையாது, கடவுள் பக்தி கிடையாது, கடவுளை தொழுவது கிடையாது, குருவை போய் பார்ப்பது கிடையாது, சாஸ்திர விசாரம் கிடையாது, உறவுகளிடத்திலே போய் உறவாடுவது கிடையாது, ஒன்றும் கிடையாது. 4 சவுத்துக்குள்ளே அடங்கி உட்கார்ந்து சதா சர்வ காலமும் அழுகை அழுகை. நண்பர்கள் வட்டத்திலே நண்பர்கள் வந்து இவருக்கு ஆறுதல் சொல்லி இவரை உத்தாரணம் செய்யலாம் என்று சொன்னாலும் கூட அதை மனதளவிலே வாங்கிக் கொள்வதற்குண்டான தகுதி இல்லாதவர்களாய் செயலற்ற நிலையிலே கிடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. தெரியாத்தனமாக ஒரு பிடிச்சி இழுத்து வராரு. வா சாமிகிட்ட போனா உனக்கு தெளிவு கிடைக்குவா, என்னிடம் வந்து உட்காந்து கொண்டு அழுகிறார். முகத்துல பார்த்தா அவ்வளவு ஒரு சோகம், மேக கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் இவரை ஒரு 20 வருடத்துக்கு முன்பாக ஒரு பொது நிகழ்ச்சியிலே நானும் அவரும் கலந்து, அப்ப அவருடைய அந்த பேச்சு, அவருடைய அந்த அவர் தன்னுடைய வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு போய் எனக்கு வந்து என்னை வந்து தன் மனைவிடத்தை அறிமுகப்படுத்தி 2 பேரும் நாங்கள் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம். அந்த மனிதரை நான் அப்பொழுது பார்த்திருக்கிறேன். அதே மனிதர் இப்பொழுது நான் பார்க்கிறேன். மரண பீதியுடன் எல்லாவற்றையும் இழந்த அந்த ஒரு மனோநிலையிலே இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? கடவுளா? கடவுள் பறிச்சுட்டாரு. நாங்க என்ன குறை வச்சோம்? கடவுள் தினந்தோறும் புருஷோத்தநாமம் சொன்னேனே, ருத்ரம் ஜபம் சொன்னேனே, புருஷோத்தம் சொன்னேனே, லலிதா சஹஸ்ரநாமம் சொன்னேனே, பூஜை செய்தேனே, ஹோமம் செய்தேனே, தானம் கொடுத்தேனே. யார் இதெல்லாம் உங்களை பண்ண சொன்னாங்க? கேட்டாரா உங்களை பகவான்? இதெல்லாம் செய்யவில்லை என்றால் இறைவன் நம்மளை ஏத்துக்க மாட்டானா? இதெல்லாம் செய்தால் இறைவன் ஏற்றுப்பானா? அல்ல இதையெல்லாம் நீ செய்தே ஆக வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தினானா இறைவன்? இல்லையே. நீ ஒண்ணுமே செய்யாமல் இருக்கிறார் பகவான். நீ ஒண்ணும் எனக்காக செய்ய வேண்டாம், சும்மா இரு, அதுதான் எனக்கு செய்ய வேண்டியதுங்கிறார் பகவான்.
நம்ம அதை மட்டும் செய்யாம மற்றது எல்லாவற்றையும் செய்துவிட்டு அவரிடத்திலே போய் உனக்கு இதெல்லாம் செஞ்சேனியப்பா, எனக்கு இப்பொழுது ஏன் மனதே தாபத்தை கொடுத்து விட்டாய்னு கேட்டா, தாபத்துக்கு காரணம் அவன் அல்ல, அவனுடைய பொருள் அல்ல, என்னுடைய மனம்தான். மனதில் இருக்கக்கூடிய அறியாமைதான் காரணம். இப்பொழுது உன்னுடைய மனம் முதல் முறையாக இவைகளெல்லாம் அனித்தியம் என்பதை புரிந்திருக்கிறது. அப்படி நீ புரிந்து கொள்ளாத வரை உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய தாபத்தை யாரும் போக்கிவிட முடியாதப்பா. ஆகையினாலே தான் நாங்கள் பொறுத்திருந்தோம். இப்பொழுது உன்னுடைய மனம் முதல் முறையாக தாபத்தை அனுபவித்து இவைகளெல்லாம் தாபத்தை தான் கொடுக்கும் என்றால் இவைகள் எல்லாம் எதற்கு எனக்கு? அப்ப எனக்கு தாபத்தை கொடுக்காத பொருள் எது என்கின்ற கேள்வி வரும்போது இப்பொழுது நாங்கள் முன்னாடி நிற்கின்றோம். தாபத்தை கொடுக்காத பொருள் எப்பொழுதுமே இன்பத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பொருள் ஒன்று இருக்கு, அதை நாடி போய் என்று சொல்வதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு 2 பேரும் சொல்கிறார்கள். என்ன நடந்தது? சாயங்காலம் பார்ப்போம். பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். 3 செய்திகள் உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன். ரெக்கார்டை ஆஃப் பண்ணி விடுங்கள்.